ரேஷன் அட்டை வச்சிருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சி செய்தியை தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தி என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீட்டெயில்டா வந்து பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு அரசினுடைய திட்டங்களை அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்கையும் வந்து கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்பு குழுல மறக்காம வந்து நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த பிரஸ் ரிலீஸ் படி வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் தாய்மானார் திட்டம் சொல்லிட்டு 12/8/2025 அன்னைக்கு சென்னையில தொடங்கி வைக்க இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின்படி வந்து பாத்தீங்கன்னா அரசினுடைய பல்வேறு சேவைகளை மக்களுடைய வீட்டுக்கே சென்று அடையும்படி இந்த திட்டத்தை வந்து துவங்கி வைக்கிறாங்க. இந்த திட்டத்துடைய மெயின் எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாநிலத்தில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்கள் நலனை கருத்தில் கொண்டு அவர்களது இல்லத்திற்கே சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யற திட்டம் சொல்லி இந்த திட்டத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வயது முதிர்ந்தோருக்கும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ரேஷன் பொருட்களை அவங்களுடைய வீட்டுக்கே எடுத்துட்டு போய் சேர்க்கிற திட்டம் தான் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். இந்த திட்டத்தை 12/8/2025 அன்னைக்கு வந்து துவங்கி வைக்கிறாங்க சென்னையில. இந்த திட்டத்தின் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 34,809 நியாய விலைக்கடைகளை சார்ந்த 70 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களை கொண்ட 15,81,364 குடும்ப அட்டைகளில் உள்ள 20,42,657 பயனாளர்களும் 91,969 குடும்ப அட்டைகளில் உள்ள 1,27,797 மாற்றுத்திறனாளிகளும் ஆக மொத்தம் 16,73,333 குடும்ப அட்டைகளில் உள்ள 21,70,454 பயனாளர்களும் அவர்களது வீட்டுக்களே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருட்களை வந்து பெறத்துக்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 21 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்களுடைய வீடுகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யறதா வந்து இந்த திட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரேஷன் பொருட்கள் எப்பப்பெல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்து வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவங்களுக்கு இந்த ரேஷன் பொருட்களை வந்து விநியோகிக்கிறாங்க. தகுதியுள்ள குடும்ப அட்டைகள் மற்றும் பயனாளர்கள் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிலிருந்து பெறப்பட்டு கள ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த பொருட்களை வந்து வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னணு எடைத்தராசு, EPOS இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் மூடிய வாகனங்களில் உணவுப் பொருட்களை பாதுகாப்பா வந்து எடுத்துட்டு அவங்களுடைய அதாவது ரேஷன் பொருட்களுக்கு வாங்கறதுக்கான தகுதியுள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடைய இல்லத்துக்கே சென்று இந்த ரேஷன் பொருட்களை வந்து வழங்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 30.16 கோடி வந்து செலவாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை 12/8/2025 அன்னிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து துவங்கி வைக்கிறாங்க. மற்ற மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் வந்து கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரஸ் ரிலீஸ்ல வந்து கொடுத்துடுறாங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள அரசு திட்டங்களை மற்றும் அரசு வேலை வாய்ப்பு தகவல்களை ரெகுலரா நீங்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.